உங்களை அன்புடன் வரவேற்கிறது. லாஸ்ட் மினிட்ல, அதாவது லாஸ்ட் ஒரு 10 டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த விஷயத்தை வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். திட்டமிட்ட பொருளாதாரம்னு ஒன்று படிச்சிருக்கீங்கல்ல, 5 ஆண்டு திட்டம் இந்த மாதிரி படிச்சிருப்பீங்கல்ல. ஸோ திட்டமிட்டு எப்படி இலக்கு வைக்கிறாங்க, அதில் எவ்வளோ அடையிறாங்கன்னு சொல்லி நீங்கள் எக்கனாமிக்ஸில் படிச்சிருப்பீங்க. அதே மாதிரி தான் நம்ம இந்த எக்ஸாமில் வந்து திட்டமிட்டு வந்து படிக்கிறோம். இதில் ஒரு இலக்கு வச்சுருப்போம், இவ்வளோ கொஸ்டின்ஸ்க்கு மேலே நம்ம அடிக்கணும். ஃபஸ்ட்டு இலக்கே நம்ம என்ன வச்சுருப்போம்னா, நம்ம அந்த 200 கொஸ்டினுங்கிறத விட தமிழில் நல்ல இலக்கு வச்சுருப்போம். எப்படியும் ஒரு கொஸ்டின் கூட தப்பு பண்ணக்கூடாது. ஏன்னா தமிழ் ஊறிப்போன ஒன்று, தாய்மொழியான தமிழ். ஸோ எப்படினாலும் 100ல் ஒரு கொஸ்டின் தப்பாயிடக்கூடாது அப்படின்னு இலக்கு பயங்கரமாக செட் பண்ணியிருப்போம். மேக்ஸில் எப்படியும் மேக்ஸ் தெரிஞ்சவங்களோ தெரியாதவங்களோ 20 கீழே வந்துடவே கூடாது. ஸோ இந்த 2ல் நீங்கள் உறுதி பண்ணாலே, இப்போ ஒரு சிலபஸ்ன்னு எடுத்துக்கிட்டால் மேஜர் ஆஃப் பார்ட் எவ்வளோ கொஸ்டின்ங்கிறத தான் பார்க்கணும். எந்த யூனிட்னு பார்க்குறத விட, எனக்கு எக்கனாமிக்ஸ் நல்லா தெரியும், ஜாகிரஃபி நல்லா தெரியுங்கிறத விட எந்த யூனிட்டில் எவ்வளோ கொஸ்டின் வருதுங்கிறத தான் பார்க்கணும். அப்போ தமிழும் மேக்ஸ் தான். அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஃபஸ்ட்டு விஷயம் தமிழும் மேக்ஸும் டே நைட்டு, எப்படின்னா பகலில் தமிழ் படிங்க, நைட்டு மேக்ஸ் பாருங்கள். ஸோ 2 ஹவராவது 2 ஹவர்ஸாவது நீங்கள் தமிழ் படித்தே ஆகணும். சார் இப்போ எப்படின்னா, இப்போ 2 ஹவர்ஸ் எப்படி தமிழ் படிக்கிறதா ஒரு புக்கை முடிச்சிருவீங்க. நீங்கள் அப்படி தான் இருக்குது. ஏன்னா புதுசாக படிக்கிறது இல்லை சார், கொஞ்சம் ரொம்ப ஸ்லோவாக போகிறேன்னா நீங்கள் ஆல்ரெடி ஹைலைட் பண்ணி வச்சுருக்கணும், இல்லாட்டி நோட்ஸ் எடுத்து வச்சுருக்கணும், இல்லாட்டி அண்டர்லைன் பண்ணி வச்சுருக்கணும். அப்படின்னா டக்குன்னு போகும். தெரிஞ்ச விஷயத்தையே திரும்ப திரும்ப பார்க்க வேண்டியதில்லை. தெரிஞ்ச ஒரு விஷயம் இப்போ பார்த்தோன்னா தமிழில் வந்து பார்க்குறீங்களா, நம்ம நிறைய ஷார்ட்கட்லாம் சொல்லியிருப்போம். ரைட், இவரை பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து ஆல்ரெடி தெரியுதா, சிற்பி பாலசுப்ரமணியமா நம்ம சொல்லியிருக்கோம். ஓகே, தெரிஞ்ச விஷயம் ரைட்டு. ஏதாவது அந்த பாடல் வரி, ஏதாவது ஒரு பாடல் வரியோ அந்த அடியலோ ஏதாவது ஒன்று மறக்கும். அதை மட்டும் திரும்ப ஒரு முறை பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியது வேலை தான், வேறு ஒன்றுமே கிடையாது. அப்போ வந்து டே பை டேயாக நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா, ஒரு புக் எடுங்க, ஒரு 2 ஹவர்ஸ் படிங்க. முடிஞ்ச வரைக்கும் 2 ஹவர்ஸ் படிச்சுட்டு அந்த புக்கை முடிக்க முடியலன்னா அடுத்த ஹவர்ஸ் கடந்து போயிடக்கூடாது. 2+2+2+2+ன்னு ஒதுக்கி வச்சிடணும். அப்போ தமிழ் 2 ஹவர்ஸ் தொட்டுட்டிங்களா, ரைட், பேலன்ஸ் இருக்கா, அந்த சைடில் ஒரு பென் வச்சுருங்க. அதை பேலன்ஸ் கூட தொட்டுக்கலாம். அன்றைக்கி நாளில் எங்கேயா ஒரு அரை மணி நேரம் கிடச்சா தொட்டுக்கலாம், ஓரமாக வச்சுருங்க. அடுத்த 2 ஹவர்ஸ் படி அப்படி ஹிஸ்ட்ரி எடுத்துருங்க. அடுத்த 2 ஹவர்ஸ் அப்படி ஒரு எக்கனாமிக்ஸ் எடுங்க. அடுத்த 2 ஹவர்ஸ் கான்ஸ்டியூஷன் எடுங்க. இப்படி 2+2+ன்னு 2 ஹவர்ஸுக்கு ஒன்று முறை அப்படியே லைட்டாக ரிவிஷன் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க. அடுத்த நாளும் திரும்ப தொடுங்க. திரும்ப ஒரே மாதிரி தொட்டுகிட்டே வந்தீங்கன்னா அதில் உங்களுக்கு மேக்ஸ்ன்னு வரும்போது நைட்டு நீங்கள் தொடும்போதே கரெக்டாக இருக்கும். ஒரு நாளைக்கு மிஞ்சி போனால் நம்ம 10 மணி நேரத்துக்கு மேலே படிச்சிருவோமா அப்படின்னா ரொம்ப கஷ்டம் தான். அது லாஸ்ட் டைமில் எக்ஸாம்னாலும் சரி தான், அல்லது நார்மல் நேரம்னாலும் சரி தான். 10 மணி நேரங்கிறது பெரிய விஷயந்தான். அதை தாண்டி நான் படிக்கிறேன் சார், அது ஓகே, உங்களுடைய விருப்பம். பட் 10 மணி நேரத்தை 5ஆக பிரித்தா கூட 2 மணி நேரம் தொடும்போது அதில் தமிழுக்கும் மேக்ஸுக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ்க்கு ஒரு 2 ஹவர்ஸ் ஒதுக்கி ஆகணும். ஸோ இதுவே 6 மணி நேரம் ஆயிடுச்சு. மிச்சம் இருக்கிற 4 மணி நேரம் தான் நீங்கள் சயின்ஸோ ஜிகேவோ தொட முடியும். ஸோ புரியுதா உங்களுக்கு? அப்போ இப்படி நீங்கள் 2+2+ தொட்டு போனால் தான் டக்குன்னு முடியும். ஒரே நாளில் தமிழ் நான் முடிக்கிறேன் சார் இன்றைக்கி ஃபுல்லாக நான் தமிழ் தான் ஒரு நாள் முழுக்க படிக்க போகிறேன்னா அது பயனளிக்காது. இன்றைக்கி சூழ்நிலைக்கு அது பயனளிக்காது. ஒரு நாள் முழுக்க நீங்கள் தமிழ் படிச்சிருவீங்க, அடுத்த நாள் ஃபுல்லாக ஹிஸ்ட்ரி ஃபுல்லாக படிக்கிறேன் அப்படின்னா 1 by 1 அது என்ன டச்சிங் இல்லாமே போயிடும். ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு இருக்குது. நீங்கள் தமிழ் படிக்கும்போது அதில் காமராஜர் படிப்பீங்க, எம்ஜிஆர் படிப்பீங்க, எல்லாமே கலந்து தான் வரும். புரியுதா உங்களுக்கு? ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு இருக்குது. ஸோ அதனால தான் சொல்கிறேன், தமிழ் எல்லாம் கலந்து படிங்க. ஒரு நாள் ட்ராவல் இந்த ஒரு சில 10 விஷயத்த சொல்கிறேன், அதை நீங்கள் நோட் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு விஷயம் தமிழ் மேக்ஸ் சொல்லிட்டேன்னா, ஏன்னா அப்படின்னா தான் அந்த ஹை ஸ்கோர் நம்ம எடுக்க முடியும். நீங்கள் தமிழ் மேக்ஸ் அங்கே 120 தொட்டுட்டிங்கனாலே அடுத்த அட்டன் பண்ணுற ஒவ்வொரு கொஸ்டினும் வெற்றிக்கான கொஸ்டின் தான். அதனால தான் சொல்கிறேன் இவ்வளோ ஸ்ட்ராங்லி. ரைட், தமிழ் மேக்ஸை டச்சிங்லேயே வச்சுருங்க. மேக்ஸில் நைட்டு வந்து தூக்கம் வரக்கூடாது. அந்த தூக்கத்தை ரொம்ப நம்ம டயர்டாகி ரொம்ப தூங்கிடக்கூடாதுங்கிறது தான். கண்டிப்பாக 8 மணி நேரம் தூங்கணும். மதிய நேரம் ஒரு 1 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம், லைட்டாக ஒரு 1/2 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். அதெல்லாம் நம்ம பண்ணிட்டு தான் ஆகும். நம்ம நினைக்கலனாலும் மூளை டயர்டாயிரும், நம்மளை தூங்க சொல்லிடும். புரியுதா உங்களுக்கு? பயத்தில் எவ்வளோ தூக்கம் வராமல் இருந்தாலும் அதை தூங்கிடுவோம், நம்ம எப்படினாலும் தூங்கிடுவோம். ஸோ அதனால் அந்த 10 ஹவர்ஸை பற்றி இப்போ கவலையே இல்லை. படிக்கிற இந்த 10 ஹவர்ஸ் தான் ரொம்ப முக்கியமான ஒன்று. ரைட்டாப்பா? ஸோ நைட்டு மேக்ஸ் பாருங்கள், 2 மணி நேரம் மேக்ஸ் பார்த்தாலும் நல்லா கெடுக்காங்க. ஒரு கணக்கை வந்து இப்போ நீங்கள் செஞ்சு பார்க்கக்கூடாது, கணக்கை பார்க்கணும். கணக்கை மெமரைஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா மெமரைஸ்னால் அதுக்கு மனப்பாடம் பண்ண சொல்ல, அந்த கணக்கை ஸ்கேன் பண்ணணும். இந்த கணக்கு வந்து இப்படி செஞ்சிடலாம், ஓகே இது தெரியும், இது மட்டும் தான் தெரில, ஓகே இதுக்கு ஷார்ட்கட் இருக்கா, இல்லை ஷார்ட்கட்டில் அப்போ இந்த மெத்தடா, சரி ரைட், இந்த கணக்கு வரவே கூடாதா சாமி அப்படின்னு கூட கும்பிட்டுக்கலாம், இல்லை ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கலாம். ரைட், அடுத்த கணக்கு என்னன்னு சொல்லி ஒவ்வொரு சாப்டர்லையும் நம்ம கடல் கணிதம் போட்டு கொடுத்துருக்கோம். நீங்கள் வேணால் பாருங்கள், ஒரு புக்கு மொத்தம் 10 புக்காக போட்டு கொடுத்துருப்போம். ஒரு புக்கில் 100 கணக்கு தான் இருக்கும் அதிகபட்சம், 100 to 150 தான். இதில் மெத்தடுன்னு எடுத்துக்கிட்டால் 10 மெத்தடு தான் இருக்கும். கணக்கு 150 இருக்கும், ஆனால் மெத்தடு 10 தான் இருக்கும். 10 மெத்தடு தெரியுதா? அந்த சாப்டர் தெரிஞ்சா அன்றைக்கி ஒரு இதை தொட்டோமா, ரைட்டு 2 ஹவர்ஸில் 2 புக்கும் தொடலாம், 1 புக்கும் தொடலாம். ஸோ தமிழ் மேக்ஸை பொறுத்தளவுக்கு இதை நீங்கள் காலை இரவு
ஒர்க் அவுட் பண்ணியே ஆகணும். இந்த 10 நாள் கரெக்டாக இருக்கணும். இதில் பிசுறே தட்டக்கூடாது. சரி பார்த்துக்கலான்னு அப்படிலாம் இருந்துடவே கூடாது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இயர்ஸும் என்ன தான் படிச்சிருந்தாலும் வச்சுருந்தாலும் அங்கே போய் 61 91 அப்படிலாம் ஒரு சின்ன கன்ஃபியூஸ் வரும். நீங்கள் ஜிகே பார்ட்டில் எடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, இயர்ஸ் உள்ள எல்லா இடத்துலையுமே இயர்ஸ் எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்கும். ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கும், சரியான இணையில் இருக்கும், தவறான இணையில் இருக்கும், பொறுத்துகளில் இருக்கும், எங்கனையாவது ஒரு இடத்துல. ஆன்ஷியன் மிடில் மட்டும்தான் இயர்ஸ் ரொம்ப ரேர். ஆன்சர் அதுலேயும் இயர்ஸ் கம்மியாக தான் இருக்குது. நம்ம புக்கில் இயர் கம்மியாக இருக்குது, அதனால் நம்ம ஈஸியாக படிச்சுக்குருவோம். இப்போ முகலாயர் எடுத்துக்கிட்டால் கண்டிப்பாக இயர் வந்து கேட்க மாட்டாங்கன்னு சொல்ல வரல, கேட்பாங்க. ஆனால் கம்மியாக தான் இருக்காங்க, டக்குன்னு பிடிச்சிடலாம். நம்ம டெல்லி சுல்தான்களில் இயர் வந்து அங்கே கம்மியாக, எல்லா இடத்துலையும் கம்மியாக இருக்கிறனால பிடிச்சிருவோம். பட் ஐஎன்எம்னு எடுத்துக்கிட்டாலே கம்ப்ளீட் இயர் தான். ஸோ அதனால் அதை ஒரு முறை எப்பயுமே லைட்டாக நீங்கள் பார்த்துக்கணும். நான் பிடிஎஃப் கூட டெலகிராமில் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் ஒரு ரிமைண்டர் மாதிரி ஒரு 2 hours ஸ்பெண்ட் பண்ணி அந்த என்ன கண்டென்ட் என்ன சொல்லியிருக்காங்க, எந்த தேதி எந்த மாதம், லைட்டாக ஒரு முறை பார்த்துக்கிட்டே இருந்தாலே போதும். அந்த இயர்ஸ் எல்லாம் கொஞ்சம் ரிமைண்ட் பண்ணிட்டே வாங்க. இன்ஃபர்மேஷன், முக்கியமான கோட்ஸ், இவர் என்ன சொன்னார், இவர் என்ன சொன்னாருங்கிறத நம்ம ஷார்ட்கட். ஆக்சுவலாக உங்களுக்கு ஷார்ட்கட் நல்ல யாவும் இருந்தால் உங்களுக்கு அதை திரும்ப ரிமைண்டர் பண்ண வேண்டிய அவசியம் கூட வராது. டக்குன்னு ஓகே இதுக்கு அந்த ஷார்ட்கட் யாவும் இருக்கா, ரைட் ஓகே இது அப்படின்னு சொல்லி டக்குன்னு பார்த்துட்டே வாங்க. ஒரு டெய்லி 2 hours அதை ரிப்பீட்டடாக தொட்டு தான் ஆகணும். சரி சார், ஒரு 4 நாள் கழிச்சு நான் ஆல்ரெடி இதை பார்த்துட்டேன் சார், திரும்ப 4 நாள் கழிச்சு பார்க்கணுன்னா பார்க்கலாம், தப்பே இல்லை. எக்ஸாம் போகிற வரைக்கும் தான், அடுத்த புத்தகத்தையே தொடக்கூடாது, இதோட அடித்து கிளியர் பண்ணி போகணும், அவ்வளோதான், ரிலாக்ஸாக இருக்கணும் லைஃப்பில் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த 10 நாள் கொஞ்சம் 1க்கு 2 முறை தொடுறதுல தப்பே இல்லை. சார் ஏற்கனவே 5 முறை தொட்டேன், 5 முறை தொட்டிங்கல்ல, இப்போ ஒரு முறை தொட்டுருங்க, 6வது முறையாக தொட்டுருங்க, டைம் இருக்கா 7வது முறையை தொட்டுருங்க, தவறே கிடையாது. புரியுது உங்களுக்கு? தெரிஞ்சதை நல்லா பார்த்துட்டு, அதாவது பார்த்தீங்கன்னா தெரிஞ்சது ஓகே, தெரியாத டக்குன்னு ஒரு செகண்ட் சேர்த்து பார்த்துட்டு அப்படி ஸ்கிப் பண்ணி போயிட்டே இருக்கணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மொபைலை வந்து சைலண்டில் போட்டுக்காங்க. மொபைலை பக்கத்தில் வைக்காதீங்க, அந்த லைட்டிங் எரிஞ்சு அந்த மொபைலுங்கிற அந்த மைண்டே இருக்கக்கூடாது. ரொம்ப தூரமாக வச்சுக்கணும். படிக்கும்போது மட்டும் மொபைலை ரொம்ப தூரமாக வச்சுக்கணும், ரொம்ப தூரமாக வச்சுக்கணும். எந்திரிச்சு போய் எடுக்கிற அளவுக்கு இருக்கக்கூடாது. இப்போ வாட்டர் பாட்டில் நம்ம எப்படி பக்கத்தில் வைக்கிறோம், எந்திரிச்சு போகக்கூடாது டக்குன்னு அப்படிங்கிறதுக்கு. ஸோ அது மாதிரி தான் மொபைலை வந்து சைலண்ட் மோட் போட்டு என்னன்னாலும் பரவாயில்ல, என்ன காலம் இருந்தாலும் கொஞ்சம் அவங்கவுங்க சுச்சுவேஷன் தகுந்தாப்பில் கொஞ்சம் ஒதுக்கிக்காங்க. லீவ் போடுறவங்களாம் லீவ் போட்டுக்காங்க, ஒர்க் பண்ணுறவங்க நல்லா லீவ் போடணும், லீவ் போட்டுக்காங்க, அது ரொம்ப முக்கியம். அப்புறம் யூடியூப்பில் அப்போ வீடியோஸ் எப்படி சார் பார்க்குறேன்னா, செட் பண்ணிக்காங்க உங்களுக்கு டைமிங். இப்போ எப்படின்னா யூடியூப்பில் எல்லாருமே வீடியோ போட்டுட்டு தான் இருப்போம். நாங்கள் எல்லோரும் அவங்கவுங்க வீடியோ போட்டுட்டு தான் இருப்பாங்க. நீங்கள் ஒரு செட் பண்ணிக்காங்க. எப்படின்னா நீங்கள் படிச்சுக்கிட்டே இருப்பீங்க, சரி ஓகே கொஞ்ச நேரம் யூடியூப் பார்ப்போம் அப்படின்னு ஒரு மணி நேரம், அதிகபட்சம் ஒரு காலைல 1 மணி நேரம், சாயங்காலம் 1 மணி நேரம் லைட்டாக போயிட்டு, ஏன்னா நம்ம பார்க்காம இருக்கவே முடியாது. நம்ம கீப்பான ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். அதில் ஒரு 10 இப்போ என்ன நம்ம ஒரு விஷயத்தை ரொம்ப லென்த்தாக படிச்சுட்டு இருப்போம். இப்போ யூடியூப் அப்படிங்கிறதே நமக்கு ஒரு ஷார்ட்கட்டுக்காக தான் நம்ம பார்க்குறோம். ரொம்ப லென்த்தாக படிச்சுட்டு இருப்போம். அதை டக்குன்னு எப்படிடா மைண்டில் ஏற்றுறது அப்படின்னா, இங்கே 2 மணி நேரம் படித்தது அங்கே 10 நிமிஷத்தில். ஒரு மேக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் அந்த கணக்கை போடவே முடியாமல் இருக்கும், அங்கே ஒரே செகண்டில் சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் தமிழ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த பாடல் வரி மைண்ட்லேயே நிற்க மாட்டேது, அங்கே டக்குன்னு ஒரே செகண்டில் ஷார்ட்கட் சொல்லியிருப்போம். அந்த மாதிரி யூடியூப்புங்கிறது அந்த விதத்தில் உங்களுக்கு உதவி பண்ணும். இப்போ கரண்ட் அஃபேர்ஸாக இருக்கட்டும், அதுவாக இருக்கட்டும். இப்போ நம்ம கரண்ட் அஃபேர்ஸ்லாம் கொடுக்க போகிறோம், நீங்கள் என்ன வேணாலும் படிங்க, எப்படி வேணாலும் படிங்க. நம்ம கொடுத்த அந்த கரெக்டாக கண்டென்ட் கொடுக்குறத நீங்கள் ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் பாருங்கள், அந்த 1/4 மணி நேரத்தில் அத்தனை இன்ஃபர்மேஷனும் மைண்டில் ஸ்டோரேஜ் ஆயிரும். அப்படிங்கிறபோது யூடியூப்பை மைண்டில் நீங்கள் செட் பண்ணிக்காங்க. எந்த டைமிங்கில் பார்க்கணும், காலையில் ஒரு மணி நேரம், இல்லை சாயங்காலம் 1 மணி நேரம், இல்லை நைட்டு 1 மணி நேரம், ஏதாவது ஒரு டைமிங் செட் பண்ணி அந்த டைமில் போய் பாருங்கள். அது ரெடியாக இருந்துச்சுன்னா டக்குன்னு பார்த்துருங்க, அவ்வளோதான், முடிஞ்சு வச்சு. காலையில் 1 முறை, ஈவினிங் 1 முறை அப்படின்னு பார்க்கலாம். யூடியூப் பொறுத்தளவுக்கு நீங்கள் டைம் செட் பண்ணிக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டால், இப்போ நீங்கள் படிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஜூன் 6 வரைக்கும் கூட தொடலாம். ஆனால் டெய்லி 2 hours தொட்டுக்கிட்டே போங்க. ஒரே நாளில் கரண்ட் அஃபேர்ஸ் முடிக்கணும்னு சொல்லி கான்செப்ட்லாம் இருக்கும். ஒரே நாளில் நீங்கள் முடித்தாலும், ஒரு நாள் முழுக்க கரண்ட் அஃபேர்ஸ் நீங்கள் முடித்தா கூட டெய்லி லைட்டாக ஒரு டச்சிங் இருந்துக்கிட்டு தான் இருக்கணும். அதுக்கு 2 hours கூட தேவையில்லை, ஒரு 1 hour இருந்தால் போதும். இப்போ ஒரே நாளில் ஃபுல் கரண்ட் அஃபேர்ஸ் நான் முடிச்சிடறேன்னா, ப்ராப்பராக மெட்டீரியல் வந்து பிடிஎஃபாக இல்லாமல் கையில் பிரிண்ட் அவுட்டாக இருக்குது, நான் கரெக்டாக பிரிண்ட் அவுட்டாக போட்டு வச்சுருக்கேன், எல்லாத்தையும் ஹைலைட் பண்ணிட்டேன் அப்படின்னா ஒரே நாளில் உட்காந்து முடிக்கலாம். அவசரமாக கூட முடிக்கலாம். ஆனால் முடித்தாலும் கரண்ட் அஃபேர்ஸில் நல்லா அங்கே ஸ்கோர் பண்ணணும், கரெக்டாக தப்பு பண்ணக்கூடாதுன்னா கண்டிப்பாக அந்த ஒரே நாளில் முடித்தவங்க ஒரு 1 hour ஸ்பெண்ட் பண்ணணும். ஒரு மணி நேரமாவது கரண்ட் அஃபேர்ஸை அந்த எக்ஸாம் போகிற வரைக்கும் லைட்டாக டச் பண்ணணும். கரண்ட் அஃபேர்ஸ் இன்னொரு முறை பார்க்கக்கூடாதுன்னு அப்படிலாம் கிடையாது. ஒரே முறை பார்த்துருக்கு, இன்னொரு முறை பார்த்தா இன்னும் ஸ்ட்ராங்லி போகலாம். எக்ஸாமுக்கு போகும்போது நமக்கு தெரிஞ்சதும் அறிஞ்சதும் தான் வரப்போகுது, நம்ம தைரியமாக போகிறோமா அப்படிங்கிறது மட்டும்தான் முக்கியம். ஸோ அதனால தான் சொல்கிறேன், கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்தளவுக்கு இல்லை சார் ஒரே நாளில் நான் பார்க்குற மாதிரிலாம் இல்லை, நான் தமிழ், மேக்ஸு, சோசியலாக நான் கான்சென்ட்ரேட் பண்ணணும், ஏன்னா பல்க்கு கொஸ்டின் வருது அப்படிங்கிறனால என்ன 2 hours பார்த்துறேன்னா, நீங்கள் 2 hours பார்த்தா கூட நீங்கள் 6ஆம் தேதிக்குள்ளே முடிச்சு பிடிங்க கரண்ட் அஃபேர்ஸை. கீப் ஆன் டச்லேயே முடிச்சிடுவீங்க நீங்கள். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் 1க்கு மேலே நீங்கள் தொடாதீங்க. ஏன்னா உங்களுக்கு சோசியல் சயின்ஸு, தமிழ், மேக்ஸு, கரண்ட் அஃபேர்ஸ் இந்த ஏரியா மட்டும்தான் அந்த தேதியில் இருக்கணும். சயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் நல்லா தெரிஞ்ச மேஜராக இருங்க, நீங்கள் புதுசாக இருங்க,
எப்படி வேணாலும் இருங்க ரைட்டா. சயின்ஸே எனக்கு வராதுன்னு கூட இருங்க. ஜூன் 1க்குள்ளே நீங்கள் சயின்ஸ் எதாவது பார்க்குறதா இப்போயே பார்த்துக்காங்க. 9th 10th தான் மெயினான புக்கு. 7th 8th நீங்கள் என்ன தான் படித்தாலும் 9th 10th தான் மோஸ்ட் அதிகமான கொஸ்டின்ஸ் வரும். 10 கொஸ்டின் இருக்குன்னா 8 கொஸ்டின் 9th 10th தான். இது உங்களுக்கும் தெரியும், எனக்கு இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று தான். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த ஜூன் 1க்குள்ளே பாருங்கள். 9th 10th ஒரே நாளில் 9th 10th முடிக்கிறதுக்கு கஷ்டம். ஸோ அதனால் வந்து நீங்கள் ஒரு 4 நாளில் பிளான் பண்ணி கொஞ்சம் ஹவர்ஸை கொஞ்சம் கூட்டிக்காங்க. இப்போ தமிழில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க, சோசியலில் ஸ்ட்ராங்காக இருக்கீங்கன்னா கொஞ்சம் ஹவர்ஸை கூட்டி சயின்ஸை முடிச்சு வச்சுக்காங்க. ஆனால் சயின்ஸை தொடாமல் பார்க்காம போயிடாதீங்க. சரி பார்த்துக்கலாம் சயின்ஸும் கரண்ட் அஃபேர்ஸும் அப்படின்னு நினைக்காதீங்க. இவ்வளோ படித்த நமக்கு இந்த 3 நாளில் ஜஸ்ட் அதை பார்த்துட்டு போகிறனால ஒன்றும் தப்பே கிடையாது. ஏன்னா பார்த்துட்டு போன கொஸ்டின்ஸே அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10க்கு 7 அடித்தா கூட போதும். நம்ம 10க்கு 10 அடிக்கணுங்கிறது இல்லை சயின்ஸில். 10க்கு ஒரு 7 அடித்தா போதும், ஒரு 8 அடித்தா போதும். ஸோ அதனால தான் சொல்கிறேன். சயின்ஸ் ஒருவேளை 10க்கு 12 கொஸ்டினாக வந்துருச்சுன்னு வச்சுக்காங்க, அது ரொம்ப ரேர். ஏன்னா யூனிட் 8 9 வந்ததுலேருந்தே சயின்ஸ் குறைஞ்சிருச்சு. சப்போஸ் கூட வந்தால் கூட நம்ம அதை பார்த்துட்டு வந்திருக்கலாமேன்னு சொல்லி அங்கே ஃபீல் பண்ணக்கூடாது. ஆனால் கண்டிப்பாக நீங்கள் 9th 10th சயின்ஸு எதில் பார்த்துறீங்கன்னா புக்கில் பார்த்துருங்க. பெரட்டி சிலபஸ் வைஸாக அந்த இம்பார்ட்டன்ட் டாபிக் மட்டும் ஜஸ்ட்டு ஒரு பார்வை கூட பாருங்கவே. ஏன்னா ஆல்ரெடி கொஞ்சம் படிச்சிருந்தீங்கன்னா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இல்லை சார் இது வரைக்கும் நான் படித்ததே இல்லைன்னா அப்போ கொஞ்சம் ஸ்பீடாக முக்கியமானதை மட்டும் அந்த பாக்ஸாக இருக்கிறது, அந்த புக் பேக்கு ரொம்ப உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இது கொஸ்டினாக கேட்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி பார்த்துக்கணும். சயின்ஸை பொறுத்தளவுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், நீங்கள் பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த 2+2+ கான்செப்ட் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி ஷெடியூல் போட்டால் தான் கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆகாமல் இருக்கும். இப்போ நீங்கள் இன்றைக்கி ஒரே நாளில் நான் 6th 10th தமிழ் முடிக்கணும் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்படி ஃபிக்ஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் 4 மணிக்கு ஆரம்பிக்கலாம், 10 மணிக்கு ஆரம்பிக்கலாம், 2 மணிக்கு ஆரம்பித்து கூட நீங்கள் முடிக்கலாம். அப்போ என்ன ஆகும்னா நமக்கு வந்து ஆஃப் டே வேஸ்ட் பண்ணி தான் நம்ம தமிழை முடிப்போம். நம்ம என்ன பண்ணோம் 2+2+ன்னு நீங்கள் டைமிங் ஒரு பேப்பரில் எழுதிக்கணும். எழுதும்போது கண்டிப்பாக ஏதாவது ஒரு 2 மிஸ் ஆகும். இப்போ காலையில் நான் வந்து 4 to 6 அப்படின்னு சொல்லி எழுதணும்னு வச்சுக்கோங்க, எழுதிடணும். 4 to 6ன்னு எழுதிடணும். ஒருவேளை 4 to 6 நீங்கள் தூங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ஆனால் 6 மணிக்கு எழுந்திரிச்சு அந்த ஒரு 2 கட் ஆனாலும் மிச்ச 2 கட் ஆகாது. ஐயோ அந்த ஒரு 2 கட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி மிச்ச 2+2+ வந்து கரெக்டாக வந்து அந்த காலையில் முடிக்க வேண்டியதை அங்கிட்டு நைட்டு முடிச்சிடுவோம். அவ்வளோதான். அந்த 2 மணி நேரம் டைமிங்னு எழுதி ஒட்டிடணும். அப்படின்னா தான் நம்ம வெளியே திடீர்னு ஒரு இடத்துக்கு நம்ம ஒரு ஸ்பாட் ஒரு கடைக்கு போகிறோம், ஏதோ ஒரு பர்ச்சேஸ் பண்ண போகிறோம், ஏதோ ஒன்று வெளியே போனால் கூட திடீர்னு கெஸ்ட்டு வந்தால் கூட ஐயோ இந்த 2 மணி நேரம் ஹிஸ்ட்ரி படிக்க வேண்டிய நேரம், இந்த நேரத்தில் வந்துட்டாங்களே, இந்த நேரத்தில் எக்கனாமிக்ஸ் படிக்க வேண்டிய ரைட்டு கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடாது. டக்குன்னு ஒரு ஃபோன் கால் வரும். ஃபோன் கால் வரும்போது ஜாகிரஃபி படிக்கிற நேரத்தில் யாரையா கால் பண்ணுறது, ஓகே தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஜாகிரஃபி படிச்சிடலாம். இந்த மாதிரி அந்த 2 மணி நேரம் டைமை ஃபிக்ஸ் பண்ணால் மட்டும்தான் நமக்கு வந்து என்ன ஷெட்யூல் இருந்தால் மட்டும்தான் நமக்கு கையும் காலும் கரெக்டாக ஒரு இடத்துல உட்காந்து அதை கரெக்டாக போய்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அதேமாதிரி குரூப் டிஸ்கஷன் வந்து லாஸ்ட் மினிட்ல வந்து என்ன ஆகும்னா நல்லா இருக்கும், எதாவது பேசிக்கிட்டே இருக்கலாம், எனர்ஜி லாஸ் ஆகும். இப்போ எப்படின்னா நீங்கள் 4 மணி நேரம் படிக்கிறது டிஸ்கஸ் பண்ணால் பேசி என்ன ஆகும்னா அது 2 மணி நேரமாக குறைஞ்சிரும். எனர்ஜி லாஸ் ஆகும், டயர்டாகிடுவீங்க, அப்படி தூக்கம் வரும். அப்புறம் திடீர்னு புதுசாக ஒரு விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணும்போது நான் படிக்கலையேன்னு சொல்லி வெக்ஸ் ஆக வேண்டியது வரும். அதனால் டிஸ்கஷன் பண்ணுற டைமிங்லாம் முடிஞ்சிருச்சு, முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துக்காங்க. இல்லை சார் எனக்கு அப்படி தான் படிப்போம், நாங்கள் ஒரு டீமாக படிச்சிருக்கோம் அப்படின்னா எல்லோரும் ஒரே மணில் இருந்தால் டிஸ்கஸ் பண்ணிக்காங்க, விருப்பம் தான். ஆனால் எனர்ஜி லாஸ் பண்ணக்கூடாது. மேக்ஸிமம் மொபைல் எப்படி சைலண்ட் மோடில் இருக்கோ நம்மளும் கொஞ்சம் சைலண்ட் மோடுக்கு வந்துட்டு படிக்கிறதுல மட்டும்தான், ரீட் பண்ணுறதுல மட்டும்தான் கான்சன்ட்ரேட் இருக்கணும். அது ரொம்ப நல்லது. அடுத்து வந்து தூங்குறது கட்டாயம். தூங்காமல் இருந்து மூளை டயர்டாயிரும், உடம்பு ஹெல்த்தும் பாதிக்கப்பட்டுரும். ஏன்னா லாஸ்ட் மினிட்ல வந்து ஹெல்த் இஷ்யூங்கிறது ஒன்று வந்துடவே கூடாது. அதே மாதிரி தூக்கம் இல்லைன்னா மூளை வந்து சரியாக ஃபங்க்ஷனே ஆகாது. உங்களுக்கு வந்து மறக்கடிக்க செஞ்சுக்கிட்டே இருக்கும். கரெக்டான நேரத்துக்கு தூங்கி அந்த கரெக்டான நேரத்துக்கு எந்திரிச்சு தேவையானதை படித்தாலே சூப்பராக இருக்கும். ஏன்னா நீங்கள் படிக்கிறதெல்லாம் எங்கே போகுது, ஹார்ட்டுக்காக போகுது, மூளைக்கு தானே போகுது. அந்த மூளைக்கு ஓய்வு கொடுத்தே ஆகணும். நீங்கள் கம்ப்ளீட்டாக நீங்கள் மூளைக்கு ஓய்வு கொடுத்தாகணும். அப்படிங்கிற போது அந்த நீங்கள் அந்த நைட்டு 8 மணி நேரங்கிறது அதை மிஸ்ஸே பண்ணக்கூடாது. 6 மணி நேரம் 8 மணி நேரம் நீங்கள் தூங்காமல் இருந்து பண்ணிங்கன்னா பகல் உங்களுக்கு வேஸ்ட்டாக போயிடும். பகலில் உங்களுக்கு ரொம்ப வேஸ்ட்டாக போயிடும். எல்லா உடம்புல இருக்கிற எல்லா ஃபங்க்ஷனும் செயல்படாது. நம்ம டிஎன்பிஎஸ் படிக்கிறோம், நமக்கு தெரியும் மனித உடல் உறுப்பு மண்டலம்னா என்னென்னு படிச்சிருக்கோம். அதனால் சொல்கிறேன் ஃபங்க்ஷன்ஸே ஆகாது. ரொம்ப டல்லாக இருப்பீங்க, சோர்வாக இருப்பீங்க. நீங்கள் இப்போ தூக்கம் நல்லா தூங்கி கரெக்டாக 8 மணி நேரத்துக்கு 10 மணி நேரம் கூட தூங்கி எந்திரிச்சு பாருங்கள், அடித்து பட்டையை கிளப்பீங்க பகலில். ஸோ அதனால் தூக்கங்கிறது கட்டாயம் முக்கியம் தான். அது எக்ஸாமுக்கு போகிற வரைக்கும் பயம் அதெல்லாம் விட்டுறணும். புரியுதா உங்களுக்கு? அது ஒரு வேளை நைட்டு தான் ஃபுல்லாக படிக்கிற அந்த சில பேர் படிச்சுட்டு கூட பகலில் ஒரு 6 மணி நேரம் 8 மணி நேரம் தூங்குறவங்களாம் இருக்காங்க. அது அவங்கவுங்களுக்கான மெத்தடு படி. புரியுதா உங்களுக்கு? ஸோ ஸ்லீப் ரொம்ப மஸ்ட்டு தான். மாடல் எக்ஸாம் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸாம் எழுதுறீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஒரு 6 மாடல் எக்ஸாம் வந்து இப்போ நேத்தான் வந்து உங்களுக்கு கொடுத்தேன். அந்த 6 மாடல் எக்ஸாம் நீங்கள் பிரிண்ட் அவுட் ஒரே நேரத்தில் பிரிண்ட் அவுட் போட்டுக்காங்க. ஒவ்வொன்றா போய் பிரிண்ட் அவுட் போட வேணாம், எடுத்து பிரிண்ட் அவுட் போட்டு இது பண்ணிக்காங்க. இல்லையா நான் கோச்சிங் சென்டர் போகிறேன் சார், ஃப்ரீயாக டெஸ்ட் நடத்துகிறாங்க அப்படின்னா அதிகபட்சம் ஜூன் 2க்குள்ளே
அதிகபட்சம் ஜூன் 2 வரைக்கும் நீங்கள் எங்கேனாலும் போங்க வைங்க. அதுக்கப்புறமும் நம்ம ஏதாவது இடையில நம்ம ஒரு ஆர்வ கோளாறுல என்ன பண்ணுவோம், அங்கே போய் இங்கே போய் எழுதுறோம் அப்படின்னு சொல்லி போயிடக்கூடாது. லாங் ட்ராவலாக இருக்கட்டும், ஸ்மால் ட்ராவலாக இருக்கட்டும், எல்லாத்தையும் தவிர்த்துருங்க. 5 கிலோமீட்டர் தானே நான் அங்கே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வெளியே போகணும். ப்ரைவசியாக இருங்க, வீட்டில் இருங்க. நீங்கள் கிளம்ப வேண்டியது அவசியமாக வராது. நீங்கள் ஜஸ்ட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், நீட்டாக படிச்சுக்கிட்டே இருக்கலாம். ஒரு இடத்துக்கு போகணுன்னா தான் நம்ம கிளம்புறதுக்கே 1 மணி நேரம் ஆயிரும். நம்ம அந்த இடத்த கடந்து போய் நம்மளை அறியாமே ஒரு 2 மணி நேரம் ஆயிரும், டயர்டாயிருவோம். அங்கே போயிட்டு திரும்ப ஒரு 2 மணி நேரம் உட்காந்து படிச்சு திரும்ப 2 மணி நேரம் அப்படிங்கிறத தவிர்த்துருங்க. முழுக்க ஜூன் 2ஆம் தேதிக்கு மேலே எங்கேயுமே போயிடாதீங்க. உங்களுக்குன்னு ஒரே இடத்த ஃபிக்ஸ் பண்ணி அந்த ஒரே இடத்துல இருந்துக்காங்க, அது பெட்ரு. ஸோ பசங்க கொஞ்சம் டக்குன்னு பைக் இருக்கும், அது மாதிரி போயிடுவாங்க. ஸோ கேர்ள்ஸ் நீங்கள் வந்து பார்த்துக்காங்க கொஞ்சம். அதேமாதிரி மாடல் எக்ஸாம் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே போய் தான் எழுதணுங்கிறதும் உறுதி கிடையாது. நீங்கள் டக்குன்னு வாங்கிட்டு வந்து, ஏன்னா ஏற்கனவே முன்னாடி நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். நான் OMR சீட்டில் நிறைய அட்டன் பண்ணியிருக்கேன், நிறைய மாடல் எக்ஸாம் எழுதியிருக்கேன்னா கொஸ்டின் பேப்பர் வாங்கிட்டு வர சொல்லி கூட நீங்கள் ஒன்ஸ் அட்டன் பண்ணிக்கலாம். புரியுது உங்களுக்கு? ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். எப்படி வேணால் அட்டன் பண்ணிக்கலாம். இல்லை சார் நான் அட்டனே பண்ணதில்லை, ஒரு மாடலாக நான் எழுதி பார்க்க போகிறேங்கிறவங்க தாராளம் எழுதலாம். ஒரே ஒரு எக்ஸாம் கூட நேரடியாக எழுதி பார்த்துட்டு அந்த மார்க் ஏதாவது குறைஞ்சினா கூட அந்த வெறித்தனமாக படிக்கிறதுக்கான ஒரு மோட்டிவேட்டாக கூட இருக்கும். புரியுது உங்களுக்கு? நிறைய எழுதினவங்க கொஸ்டின் பேப்பர் வாங்கி கூட எழுதிக்காங்க டக்குன்னு. புரியுது உங்களுக்கு? ஸோ அதனால் வெளியே ரொம்ப லாங் ட்ராவல் அது இதுன்னு போகிறத தவிர்த்துருங்க. ஸோ இந்த மாதிரி இப்போ ஒரு 10 விஷயத்தை நீங்கள் கரெக்டாக மனசில் வச்சுருந்து நீங்கள் நல்ல நம்பிக்கையோடு நீங்கள் படிச்சிங்கன்னா டெஃபினெட்லி உங்களுக்கு வெற்றி வந்து உறுதி தான். இந்த 10 நாளில் வந்து 2+2 அப்படியே எல்லாத்தையும் டச் பண்ணியே வாங்க. ஒரே நாளில் இதை முடிச்சுட்டு அடுத்த நாள் போகிறேன்னு ஒவ்வொன்றா மறக்கணும். இது மறந்துருச்சு, அது மறந்துருச்சு, இது குழப்பமாக இருக்குது, பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆஃப் டே வேஸ்ட் பண்ணாமல் ஃபுல் டேவும் முழுமையாக பயன்படுத்துறதுக்கான முயற்சி எடுங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு கரெக்டாகவே இருக்கும். ரைட்டாக உங்களுக்கு ஹால் டிக்கெட் எடுக்கிறது கூட எக்ஸாமுக்கு லாஸ்ட் 2 டேஸ்க்கு முன்னாடி போய் அலைஞ்சிக்கிட்டு இருப்போம். அப்புறம் ஹால் டிக்கெட் வர மாட்டேது, அதெல்லாம் ஹால் டிக்கெட்லாம் இந்நேரம் எடுத்து முடிச்சிருக்கணும். ஸோ நல்ல ஒரு அஸ்பிரன்ஸ்னால் இந்நேரம் ஹால் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ணி வச்சு பிரிண்ட் அவுட் கூட விடுங்க, பிரிண்ட் அவுட் கூட இடையில எடுத்துக்கணும். டவுன்லோட் பண்ணி நம்ம எந்த சென்ட்ரு என்னென்னு பார்த்து கரெக்டாக வச்சுக்கணும். ரைட்டாக அப்புறம் வச்சுக்கலாங்கிற எண்ணமே இருக்கக்கூடாது. புரியுது உங்களுக்கு? உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் முதல் ஹால் டிக்கெட் எடு, அப்புறம் எதாக இருந்தாலும் பார்த்துக்கலான்னு சொல்லிடுங்க. ஃபஸ்ட்டு ஹால் டிக்கெட் தான். புரியுது உங்களுக்கு? எடுத்து வச்சு என்ன சென்ட்ரு எல்லாமே மேக்ஸிமம் ரொம்ப லோக்கலாக தான் இருக்கும், அதனால் பிரச்சனை இல்லை. ரைட்டாப்பா? ஸோ தேங்க்யூ டு ஆல். தேங்க்யூ. இந்த 10 விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.